ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைக்கு ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும், வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் நைட் நேரத்தில் பசி எடுத்து முழிச்சு அழமாட்டாங்க. இதில் மெயினாக 3 பொருட்கள் தான் சேர்க்க போகிறோம். இந்த 3 பொருட்களுமே குழந்தைங்களோட ஹெல்த்தியான வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது 8 மாதத்துலேருந்து டின்னருக்கு கொடுத்துக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் கொடுத்துக்கலாம். ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 கப் அளவு கேரட் நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதோட அரை டம்ளர் பால், அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பால் நல்லா காய்ச்சின பசும்பால் தான். 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் பசும்பாலுக்கு பதிலாக தண்ணியே சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் வேக விட்டுறலாம். விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதோட ஒரு அரை ஆப்பிள் துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது, அதனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. ஆப்பிள் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட ஃப்ரெஷ்ஷாக குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு இல்லை கிளைமேட் ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அப்புறம் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்பிள் சேர்த்துருக்கிறதே நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கூட ஊட்டி விட்டுக்கலாம். 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு டேட் சிரப் அந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். குழந்தைய கண்டிப்பாக நோஸ் இல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.